ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் வரப்போது ஒரு சில மாதங்களில், குறிப்பாக சொல்லணும்னா இன்னும் 100லேருந்து 120 நாட்களுக்குள்ள தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கு. இந்த மாதிரியான சூழலில் அரசு இயந்திரம் ரொம்ப ஆக்டிவாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசு திட்டங்களை அறிவிக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சில புதிய அறிவிப்புகளையும் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் கட்சிகள் அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களையும் நாங்கள் கூடிய விரைவில் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு காலையில் பேசும் பொழுது ஒரு விஷயத்த பேசலாம் அப்படின்னு நம்ம தலைப்பாக எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே 2 பிரேக்கிங் வந்துருச்சு. திருப்பரங்குன்றம் அந்த தூண் விவகாரம், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திச்சு திமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸா வந்துட்டே இருக்கு. இல்ல, அடுத்த ஒரு 50 நாட்களுக்குள் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பு எல்லாம் திட்டங்களை அறிவிக்கணுமோ எல்லாத்தையும் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மாநில அரசு இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு விழா, ஒரு திட்டம், ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றது, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேங்கிறது, அப்புறம் பழைய ஓய்வூதியம் கிட்டத்தட்ட அதை நோக்கி செல்லக்கூடிய டாப்ஸ் என்று கொண்டு வருவது, எல்லாமே ஒரு ஒரு அர்ஜென்ட் மோட்ல அவங்க செயல்படுத்திட்டு வராங்க. எல்லா அரசுகளும் இவ்வாறு தான் செய்யும். ஆனால் இந்த இன்று அந்த வந்திருக்கிற திருப்பரங்குன்றம் தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்னிபிகண்ட் தீர்ப்பா நான் பாக்குறேன். ஏன்னா இதுல வெறும் தீபத்தை ஏத்த வேண்டாங்கிறது தாண்டி நீதிமன்றம் கூறியிருக்கிறது இது அவங்களுடைய நிலம், தேவஸ்தானத்தினுடைய கோயிலினுடைய நிலத்தில் தான் தீபத்தூண் இருக்கிறது. அதையே அரசாங்கம் மாத்த பார்த்து கேள்விக்குறியாக்குனாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு பிப்ரவரி மாதம் இறுதி வாக்குல இல்ல மார்ச் மாதம் முதல் வாரத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ அதற்கு முன்னாடி அனைத்து திட்டங்கள், அறிவிப்புகள் எல்லாம் வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எல்லா அரசுகளும் அவ்வாறுதான் செய்வார்கள். கடைசி நிமிஷத்துல இந்த 5 ஆண்டுகளில் கொடுக்காத அளவிற்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது. இதெல்லாம் தேர்தலில் மக்களை கவருவதற்கான முயற்சிகளாகத்தான் பார்க்கப்படும். 4.5 ஆண்டு காலம் செய்யாத அந்த ஓய்வூதிய திட்டம் திடீர் தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி அறிவிக்கிறாங்க, தேர்தலுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கிறாங்கன்னா இது எல்லாமே தேர்தலை நோக்கி மக்களை கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செய்யப்படுகிறது. சோ அதனால இது எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். பேரலா திருப்பரங்குன்றம் வெர்டிக்ட் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு. ஏன்னா அவர்கள் தேவையில்லாமல் அதை கொண்டு போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அவங்க அந்த தீபத்தை ஏத்திட்டு இருந்தாங்கன்னா யாருமே அது பெரிய இஷ்யூவாவே ஆயிருக்காது. ஆனால் அது அந்த அளவிற்கு எடுத்துக்கிட்டு போய் ஆக்கி இன்று அந்த தீர்ப்புல மிக கடுமையாக அரசை விமர்சனம் செய்திருக்கிறார். அதுதான் இதுல தீர்ப்பு என்பது சரி, இவர்கள் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறோம்ங்கிறது மட்டும் இல்ல, அரசாங்கம் கூறும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருங்கிறதெல்லாம் ரிடிகுலஸ், அபத்தமான ஒரு வாதங்கள் அப்படிங்கிற ரீதியாகவும் வைத்து, ஒருவேளை அந்த மாதிரி வர வேண்டும் என்றால் அரசே முயற்சித்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடும். அது அந்த அளவிற்கு எந்த அரசும் செல்லக்கூடாது அரசியல் ஆதாயத்திற்காக என்று நீதியரசர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அதை விட என்ன ஒரு அரசுக்கு ஸ்ட்ரிக்சர்ஸாக நம்ம பார்க்க முடியும். நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய பின்னடை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கவர்னரை சந்திச்சு கிட்டத்தட்ட திமுக அமைச்சர்களுடைய அந்த துறையில் இருக்கக்கூடிய ஊழல்கள் குறித்து பேசியிருக்காரு. அது ரொட்டீனா பண்றதுங்க. போய் ஆளுநரை சந்திச்சு ஒரு பட்டியல் கொடுத்துட்டு வருது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்ப திமுக பலமுறை பண்ணாங்கல்ல, திமுக ஆட்சி காலத்துல அடிக்கடி போய் ஆளுநரை சந்திச்சு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு பட்டியல் குற்றச்சாட்டுகளை வைத்துட்டு வருவார்கள். ஸோ அது கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி பண்றது வழக்கம். ஸோ அதை நான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸோட பார்க்கல. ஆனால் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயமாக இது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்கோர்ஸ் இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை உத்தரவுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் அது நடக்குமாங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நம்ம அப்படியே கூட்டணி விவகாரம் குறித்து நம்ம
பேசும்பொழுது தாவேக்காவில் ஒரு பக்கம் வந்து ஒவ்வொரு கட்சி நபராக மற்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் இணையறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து டிடிவி தினகரன் நேற்று ஒரு பொதுக்குழு வந்து நடத்தியிருந்தாரு. அதில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற குறித்து வந்து பேசியிருக்காரு. கண்டிப்பாக எங்க சார்ந்திருக்கக்கூடியவங்க அமைச்சரவையில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருந்தாரு. இன்னும் ஒரு மாச காலம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற கருத்தையும் வந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு. அப்போ டிடிவி தினகரன் வந்து விஜய்க்கு நண்பனாக மாற போறாரா? அவர் வந்து கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்கிறேன். ம். துரோகிகள் மற்றும் எதிரிகள்னு பார்க்கக்கூடிய நேரம் இல்லை தேர்தல்ல. மக்கள் நலனை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் யார இவர் முன்னாடி துரோகின்னு சொல்லியிருக்காரு? யார சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க. ம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காக இப்ப வருது? முன்னாடி வரலையே, இப்பதானே வருது அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப வரும்போது நிச்சயமாக என்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு அடுத்த 2-3 வாரங்களில் திரு அமமுக கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல தாவேக்காவோட நீங்க சொல்றது தாவேக்காவோட இல்ல, நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியோட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேத்து நீங்க ஏன்னா அதுல தேமுதிகவுடைய அந்த தாவேக்கா மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் பார்த்திருப்பீங்க. பெட்டியெல்லாம் வந்து அது ஒரு பெட்டி அது மேல ஒவ்வொரு வாட்டியும் பண்றாங்க. அதிமுக, திமுக, எல்லாரும் தாவேக்கா. எல்லாரும் எழுதி அவங்க சாய்ஸ கொடுக்கலாம். ம். அதை வச்சுதான் நாங்க முடிவு எடுப்போம். அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ, அவங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் சுதீஷும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அந்த கட்சி முடிவு. வேற யாரும் பெருசா அது டெமோக்ராட்டிக் ப்ராசஸா நாங்க பண்றோம்னு, ஜனநாயக ரீதியா பண்றோம்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் ஷோ, அவ்வளவுதான். ம். அடிப்படையாக கூட்டணி அடுத்த ஒரு 30-45 நாட்கள் ம். அப்பதான் வந்து இந்த கூட்டணி. நான் முதல்ல சென்ற ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஜனவரி பிப்ரவரியில தான் இதெல்லாம் முடிவு எடுக்கப்படும். ம். அதுவரை யார் என்ன கூறினாலும் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் அது. தை பிறந்தா வழி பொழுதுபோக்கு தான். பிறக்காதா? தை பிறந்து மாசி பிறந்த அப்புறம் கூட காலம் அவகாசம் இருக்கிறது வழி பிறக்கிறதுக்கு. அதனால தாவேகா பத்தி சொன்னீங்க. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மற்ற கட்சிகளிலிருந்து யார் போனாங்கன்னு ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். மிகப்பெரிய தலைவர்கள் யார் போயிருக்காங்க? ம். எந்த கட்சியை விட்டுட்டு போனாங்க? இப்ப திரு ஜேசிடி பிரபாகரன் போனார்னா, ஜேசிடி பிரபாகரன் அதிமுக இல்லையே. 2011 எந்த கட்சியை விட்டுட்டு போனாங்க? விரிவாக்கத்தினுடைய எம்எல்ஏ இருந்திருக்காரு. கரெக்ட், அவங்க பையன் ஆல்ரெடி கரெக்ட்டுங்க. முன்னாடி போயிருக்காரு. இப்போ சமீப காலத்துல அவர் அதிமுக எந்த கட்சியை விட்டுட்டு அவர் போனாரு? சோ இதுதான் நம்ம வந்து we have to keep it in mind that விஜய் வந்து என் தலைமையை ஏற்று என்னை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணின்னு சொன்ன பிறகு ஒரு 4 கட்சி பேர் சொல்லுங்க. கூட்டணி வந்திருக்கிறவங்க சொல்லுங்க. 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல, 1.5 வருஷம் ஆகுது அவர் சொல்லி. ஏன் வரல? சோ இது ஒரு கேள்வி இல்ல. அதனால என்ன கேட்டா எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்க. அப் டு February 20th 25th எல்லாமே ஒரு அளவுக்கு ஃபார்மேஷன் வந்துரும். நாளைக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய ஒரு மாநாடு நடைபெற போகுது. அப்போ கூட வந்து கூட்டணி தொடர்பான அந்த சமிக்கையை வந்து கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காரு. 9ஆம் தேதி கடலூர்ல மிக பிரம்மாண்டமான மாநாடு தேமுதிக சார்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டணி முடிவை அறிவிப்பேன் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருமா இவங்க 2 பேரும் யாரோட கூட்டணி போறாங்க அப்படின்னு சொல்லி? நிச்சயமா தெரியாது. அவர்கள் எல்லா கட்சிகளுங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் பேரம் பண்ணாதான் தங்களுக்கு ஒரு நல்ல டீல் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால இப்பவே கையெழுத்து போட்டு ஒரு கூட்டணியில சேர்றதுனால என்ன அவர்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்க போகுது? இன்னும் 2 வாரம் இழுக்கலாம். பேசிட்டு வர்றோம். டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவர். அதனால அவர் அங்குதான் வருவார் என்று என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. திருப்பரங்குன்றம் இஷ்யூலயும் அவர் ஸ்ட்ராங்கா பிஜேபி பொசிஷனை தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ம். தீபத்தை ஏத்தணும் தான் அவர் சொல்லி இருக்கிறார். அதனால அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில வருவாரு என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே போன்று திரு டிடிவி தினகரன் அவர்களும் will be persuaded to join NDA. அத பிஜேபி அவரை பார்த்து அவரை அழைத்து வருவார்கள் என்று எண்ணுகிறேன். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் we have to wait. தேமுதிக ப்ரெடிக்டே பண்ண முடியாது. தேமுதிக என்னுடைய எதிர்பார்ப்பு கடைசி நிமிடம் வரை இங்கேயும் போலாம் அங்கேயும் போலாங்கிற பேசிஸ்ல இருப்பாங்க. டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாமக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக, பாமக, அன்புமணி, இவர் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இணைவதற்கு அடுத்த ஒரு 20-25 நாட்களில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்.
திமுக காங்கிரஸ் மற்ற அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணிங்கிறது அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வார்த்தை அது போர் மாறி ஒண்ணும் மாறி ஆகாதுங்க. நடந்துக்கிறதே இருக்கு. அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் ஒரு காலகட்டத்துல திமுக இந்த 25 சீட்டே குறைச்சிருவாங்கங்கிற பயம் இருந்தது. அதனால சரி எங்களுக்கு வேற இடம் போறதுக்கெல்லாம் இருக்குதுன்னு. செல்வ பெருந்தகை ஆக இருக்கட்டும், ப. சிதம்பரமாக இருக்கட்டும், திட்டவட்டமாக திமுகவோட தான் போகணுங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. கிரீஷ் சோடங்கர் மாநில இன்சார்ஜாக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர் முந்தா நாள் என்ன சொன்னாரு, விரைவில் சுமூகமாக தொகுதி பங்கீடு நடைபெற்று அடுத்தது நம்ம பிரச்சாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற ரீதியா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இதையெல்லாம் மீறி, ஆனால் ஒரு விஷயம், மாணிக்கம் டாகூர் போன்றவர்கள் கூறும் கருத்து ராகுல் காந்தியினுடைய ஒரு விருப்பமாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி செய்யாதேன்னு சொல்லி மாணிக்கம் தாகூர் இது செய்யறாருன்னு யாருமே சொல்ல முடியாது. நிச்சயமாக. ஏன்னா அவர் இஸ் க்ளோஸ் டு த ஹை கமாண்ட். அதனால ராகுல் காந்தியுடைய விருப்பத்தை மீறி மாணிக்கம் டாகூர் இந்த மாதிரி பேசுறாருங்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால காங்கிரஸ் ராகுல் காந்தியோட விருப்பமும் தாவேகா பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தாவேகா பக்கம் இல்ல, தாவேகாவை காட்டி திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ திமுகவுக்கு என்ன இழப்பதற்கு அதிகம், காங்கிரஸுக்கு இழப்பதற்கு கம்மி. 18 எம்எல்ஏ, அது 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ ஆனா பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துல அவங்களுக்கு ஏற்கனவே பங்கு கிடையாது. திமுக ஆட்சி போயிடும்ல காங்கிரஸ் இல்லைன்னா. காங்கிரஸ் ஒரு வலுவான கூட்டணி இல்லை என்றால் திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ ஆட்சியை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பு அவர் விட்டு கொடுப்பாரு. காங்கிரஸ் திமுக அந்த 25 இல்ல 25க்கு மேல ஒரு 3-4 போட்டு ஒரு 30 சீட்டுக்குள்ள கொடுப்பாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் மற்றொரு நேர்காணல இன்னும் விரிவா பேசலாம். நன்றி. நன்றி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.